அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை ஏற்றப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரத்னகிரி டபோலி இடையே கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள 7 துறைமுகங்களில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி மற்றும் பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களிலும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இது அலைகள் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் காற்று வேகமாக வீசும் என்பதால் படகுகள், கப்பல்கள் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற கடலில் ஏற்பட்டுள்ள அந்த வானிலை மாற்றங்களை எச்சரிக்கும் ஒரு எச்சரிக்கை கூண்டாக இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு 7 துறைமுகங்கள் தமிழகத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு பருவமழை இன்னும் 24 மணி நேரத்தில் கேரளாவில் தொடங்க உள்ள சூழ்நிலையிலும் வங்கக்கடலில் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள சூழ்நிலை, அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகலில் கரையை கடக்கக்கூடிய நிலை ஆகிய வானிலை மாற்றங்களால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் கடலோர மாவட்டங்களில் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் துறைமுகங்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல்கள் கிளம்பி செல்வதன் நேரம் ஆகியவற்றை கவனத்துடன் திட்டமிட்டு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகலில் கரையை கடப்ப இருப்பதால் 3 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும் என அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இது தூத்துக்குடி, பாம்பன் ஆகிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் இன்று பிற்பகலில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரத்னகிரி டபோலி இடையே இது கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. பானு.